வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம எங்கே இருக்கோம்னா, இங்கே வந்து ஒரு பிரியாணி ஷாப்னு சொல்கிறதா இல்லை ஒரு ரெஸ்டாரண்ட் இல்லை ஹோட்டல்னு சொல்கிறதா எப்படின்னு சொல்லுன்னு தெரியல. ஸோ எல்லாமே கலந்த மாதிரி இருக்குது. ஸோ இவங்க வந்து ஏற்கனவே ஒரு கடை வச்சுருந்தாங்க. இவங்க வந்து நம்ம என்டி போலீஸ் ஸ்டேஷன் இருக்குல்ல, அதுக்கு ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா ஜிஆர் ஹோட்டல்னு ஒன்று ஜிஆர் ஹோட்டல்னு வச்சுருந்தாங்க. ஸோ அந்த ஹோட்டல் வந்து இப்போ இங்கே வந்துருக்கு. காமர்ஷியல் ஸ்கூல் பக்கத்தில் கல்லூர் ரொட்டி காமாட்சி ஸ்கூல் பக்கத்திலே வச்சுருக்காங்க. ஸோ ஏற்கனவே நம்ம இங்கே எடுத்திருந்தோம், 2-3 கடை எடுத்திருந்தோம். பெஸ்கேஃப் எடுத்திருந்தோம், ஸோ கருப்பட்டி காஃபி எடுத்திருந்தோம். ஸோ அந்த கடை அதெல்லாம் போயிடுச்சு. இப்போது நம்ம கடை ஜிஆர் ஹோட்டல் தான் வந்திருக்கு. நம்ம கடையில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே டேஸ்ட்டாக தான் இருக்கும்னு நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க, கஸ்டமர்ஸும் சொல்லியிருந்தாங்க. ஸோ இன்னைக்கு வந்து நான் வந்து எல்லாமே சின்ன கொஞ்சம் கொஞ்சம் கொடுங்கன்னு கேட்டிருந்தேன். ஸோ பரோட்டா ஒன்று தந்திருக்காங்க, பிரியாணி கொஞ்சம் தந்திருக்காங்க, அண்ட் ஆல்சோ வந்து இது வந்து கிராப் லாலிபாப் அண்டு இது தந்திருக்காங்க, ஆனியன் தந்திருக்காங்க, தறி வெங்காயம், சால்னா தந்திருக்காங்க. ஸோ ரேட்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அஃபோர்டபுள் தான். அண்ட் ஆல்சோ டேஸ்ட் வந்து டாப் குவாலிட்டியாக இருக்குது. இன்னொரு விஷயம் என்னென்னா வந்து இங்கேயே பக்கத்தில் ஹோட்டல்ஸ் நிறையா இருக்குது. ஸோ நீங்கள் கூகுளில் டைப் பண்ணாலே நிறையா ஹோட்டல் வரும், நம்ம ஹோட்டலும் வரும். இப்போ அந்த ஹோட்டல்லாம் பார்த்தீங்கன்னா எப்படி சொல்கிறது, வெறும் பேர் மட்டும்தான். ஆனால் வந்து டேஸ்ட்டு அந்த அளவுக்குலாம் கிடையாது. உள்ளே போய் பார்த்தீங்கன்னா ஒரு 170 ரூபா பிரியாணின்னா 170 ரூபா அந்த டேஸ்ட்டே இருக்காது. 200 ரூபா பிரியாணி 200 ரூபா டேஸ்ட்டே இருக்காது. நாமளாக வந்து ரொம்ப சின்ன ஹோட்டலில் சாப்பிடுவோம், தள்ளுவண்டி கடையில் சாப்பிடுவோம், இல்லை வந்து ரொம்ப சின்ன கடையில் சாப்பிடுவோம். ஆனால் டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். ஆனால் ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா 70 ரூபா 80 ரூபா 90 ரூபா 100 ரூபா அந்த மாதிரி இருக்கும். ஸோ ரேட்டுக்கு ஏற்ற குவாலிட்டி நம்ம தந்தே ஆகணும். ஆனால் இப்போ மற்ற அந்த ஹோட்டல்லாம் பார்த்தீங்கன்னா ரேட்டுக்கு தகுந்த குவாலிட்டி தர மாட்டாங்க. ஸோ நம்ம கடையில் பார்த்தீங்கன்னா ரேட்டுக்கு தகுந்த குவாலிட்டி. உள்ளே வந்தீங்கன்னா அந்த ஆம்பியன்ஸே வந்து அவ்வளோ நல்லா இருந்துச்சு. எனக்கு வந்து வந்தாலே வந்து நீங்கள் ஒரு பீஸ்ஃபுல்லாக நீங்கள் சாப்பிட்டு போகலாம், அந்த லெவலுக்கு இருக்கும். சில கடையில் வந்து ரொம்ப சவுண்ட்லாம் இருக்கும், அந்த மாதிரிலாம் இல்லை. சில கடையில் வந்து பார்த்தீங்கன்னா மீன் மார்க்கெட் மாதிரி இருக்கும். ஸோ சில கடையில் வந்து பார்த்தீங்கன்னா ஆம்பியன்ஸே கொஞ்சம் நல்லா இருக்காது. ஆனால் சாப்பாடு சில கடையில் நல்லா இருக்கும், ஆம்பியன்ஸ் நல்லா இருக்காது. அந்த மாதிரி சில கடையில் நம்ம பார்த்துருப்போம். ஆனால் இங்கே அப்படி கிடையாது. சாப்பாடும் நல்லா இருக்குது, ஆம்பியன்ஸும் நல்லா இருக்குது. ஸோ கடலூர் ஓட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் வந்து இப்போ கூட்டம் ரொம்ப அதிகமாக இல்லை. இப்போ இதுக்கப்புறம் நிறைய பேர் வந்துடுவாங்க. ஸோ கடலூர் ஓட்டி வந்தீங்கன்னா நம்ம கடலூர் ஓட்டியில் நம்ம ஜிஆர் ஹோட்டல் வந்து சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஸோ அதுக்கப்புறம் பிரியாணி டைப் இருப்பாங்க. ஸோ பிரியாணி இந்த பாருங்க, பாஸ்மதியில் கொடுத்துருக்காங்க. ஸோ இன்னைக்கு வந்து 70 ரூபா கிட்ட 80 கிட்ட வந்துச்சு பாஸ்மதி. ஸோ இவங்க வந்து ரேட்டும் பார்த்தீங்கன்னா அஃபோர்டபுளாக தான் கொடுத்துருக்காங்க. டேஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆயிலெலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சில இடத்துல கம்மியாக போடுவாங்க, இவங்க அப்படி கிடையாது. ஆயிலை நல்லாவே தூக்கலாக போட்டு நல்லா பண்ணியிருக்காங்க. இந்த மசாலா டேஸ்ட் அப்படியே உள்ளே இறங்குது, அந்த அளவுக்கு நல்லா இருக்கு. ஸோ இந்த கடை வந்து பார்த்தீங்கன்னா 40 வருஷம் பாரம்பரியமான கடை. அந்த என்டி போலீஸ் ஸ்டேஷன் ஆப்போசிட்டில் வந்து 40 வருஷமாக வச்சுருந்தாங்க. இப்போ தான் வந்து நம்ம கடை இங்கே வந்துடுச்சு. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அந்த கடை தான் இங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ இப்போ ஆரம்பிச்சதுனால இதுக்கப்புறம் நிறைய பேர் வருவாங்க. ஸோ நீங்களும் வந்து ஒன் டைம் வந்து பார்த்துட்டு போங்க, சாப்பிட்டு போங்க. ஏன்னா வந்து நீங்கள் வந்து நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து ஃபோனில் சர்ச் பண்ணிகிட்டே இருப்பீங்க, நேரில் சர்ச் பண்ணிகிட்டே இருப்பீங்க, நல்ல நல்ல கடையாக பார்த்து நீங்கள் சாப்பிடுவீங்க. ஸோ அந்த மாதிரி ஆளாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வாங்க. கடலூர் வந்தீங்கன்னா நம்ம கடையை ட்ரை பண்ணி போங்க. ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு ஹோட்டல் தான். முனியாண்டிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் பெஸ்ட்டுன்னா இதுதான். ஏன்னா நம்ம முன்னாடி பண்ணியிருப்போம், எவ்வளோ நான் கடை பண்ணியிருப்போம். பட் ஆனால் இது வரைக்கும் முனியாண்டி கடையை விட டேஸ்ட் அதிகமாக இந்த கடையும் கொடுக்கல. பாண்டியில் தான் ஒரு கடை கொடுத்துருந்தாங்க, ஆனால் அவங்க வந்து பாண்டியில் இருக்காங்க. நம்ம கடலூரில் பார்த்தீங்கன்னா முனியாண்டி அடிச்சுக்கு யாருமே இல்லை. ஆனால் முனியாண்டிக்கும் டேஸ்ட் ஈக்குவலாக கொடுக்குறாங்கன்னா நம்ம கடை தான் நல்லா கொடுக்குறாங்க. இது வந்து கிராப் லாலிபாப்பு.
கிராப் லாலிபாப் ஃபஸ்ட் டைம் சாப்பிட்றேன். ஸோ செம்மையாக இருக்குது. எல்லாமே அஃபோர்டபுளான ப்ரைஸ் தான். இதுதான் ரொம்ப அதிகம்லாம் இல்லை, குவாலிட்டி தகுந்த ரேட்டு தான். ஸோ நாங்கள் வந்து கடல் பக்கத்துலேயே இருக்கிறதுனால அந்த எப்படி சொல்ல சீ ஃபுட்டோட சுவை வந்து எங்களுக்கு தான் ரொம்ப நல்லா தெரியும். கிராப் வந்து அவ்வளோ நல்லா இருக்கு. கிராப் லாலிபாப்பு உங்கள் ஃபேமிலியோட வர்றதுக்கு கரெக்டான ரெஸ்டாரண்ட்டு. சில கடைலாம் பார்த்தீங்கன்னா ஃபேமிலி வந்து போக முடியாது. ஏன்னா வந்து எப்படி சொல்கிறது, அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரு அந்த அந்த ஆம்பியன்ஸே அப்படி இருக்கும். நம்ம கடை அப்படி கிடையாது. ஃபேமிலியோட வந்து சாப்பிட்டு பார்த்துட்டு அழகாக போகலாம். நீங்கள் ஒரு படத்துக்கு வந்தீங்கன்னா படத்துக்கு வந்துட்டு இங்கே வந்து சாப்பிட்டு பார்த்து நல்லா போகலாம். இங்கே நம்ம ஊருக்கு வந்து சுற்றி பார்க்க வந்தீங்க, இல்லை கெஸ்ட்டு வீட்டுக்கு வந்தீங்கன்னா நம்ம கடைக்கு வந்து சாப்பிட்டு பார்த்துட்டு அழகாக போகலாம். அந்தளவுக்கு வந்து இன்னொரு விஷயம் என்னென்னா வந்து சர்விங் சொல்லி ஆகணும். ஏன்னா வந்து ஃபுட்டு மட்டும் நல்லா இருந்தால் பார்த்தாதுங்க, ஏன்னா சர்விங் நல்லாயிருக்கும். அழகாக கைண்டாக சர்வ் பண்ணணும். ஏன்னா சில வரலாம் நானே பார்த்துருக்கேன், அந்த கைண்டாக சர்வ் பண்ண மாட்டாங்க. இங்கே அப்படி கிடையாதுங்க. அவ்வளோ கைண்டாக வந்து ஒவ்வொரு அண்ணனும் ஒரு அக்காவும் வந்து அவ்வளோ கைண்டாக சர்வ் பண்ணுறாங்க. ஒவ்வொரு சர்வரும் வந்து அவ்வளோ நல்லா என்ன வேணும் பார்த்து கேட்டு கொடுக்குறாங்க. ஸோ அந்த லெவலில் பார்த்தீங்கன்னா சர்விங் வந்து எப்படி சொல்கிறது 100% சூப்பராக பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஒன் டைம் வந்து நம்ம கடையை சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஸோ நம்ம கடை வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே சொல்லியிருப்பேன், கல்லூர் ஓட்டி காமாட்சி ஸ்கூல் பக்கத்துலேயே இருக்குது. ஏற்கனவே வந்து நம்ம ஃப்ரெஷ் கேப் எடுத்துருக்கோம், அந்த கடை தான் இருக்குது. ஸோ ஒன்ஸ் நம்ம கடையில் வந்து சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். கமெண்ட் செக்ஷன் வந்து கண்டிப்பாக சொல்லுங்கள். இந்த அடுத்தடுத்த வீடியோ என்ன எப்படி பண்ணணும்னு சொல்லுங்கள், நம்ம பண்ணலாம். அண்ட் ஆல்சோ வந்து கூடிய விரைவில் வந்து பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியா பேஜ் வந்து நம்ம ஜிஆர் ஹோட்டல் வந்து ஆரம்பிக்க போகிறாங்க. ஸோ அதுக்கும் நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ, பை பை.